பிரவீன் பேசுறேன். நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு பட்டை செய்ய போறோம். இந்த வீடியோவில் நம்ம பட்டை செஞ்சு விட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பட்டை செய்யறதுக்கு தேவையானது வந்து நியூஸ் பேப்பர் ஒன்று, அதுக்கப்புறம் ஃபெவிகால் சின்ன டப்பா ஒன்று எடுத்திருக்கோம், அப்புறம் ஒரு நூல்கண்டு எடுத்திருக்கோம், அப்புறம் 4-5 தென்னாவளை குச்சி எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிட்டு போறோம். ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணா தான் நமக்கு பட்டை வந்து ஸ்டேபிளா இருக்கும். இது வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்றதுக்கு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணோம்னா ஸ்கொயர் ஷேப் கிடைச்சிடும். அதுக்காக நம்ம ஸ்கொயரா பேப்பர் கட் பண்ணி எடுத்துட்டோம். டயகனலா நம்ம ஒரு குச்சி ஒரு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கோம். நம்ம அதே சைஸ்க்கு இன்னொரு குச்சி கட் பண்ணி எடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம 2 குச்சியும் சேர்த்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சுக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த சைடு கொஞ்சம் தின்னா இருக்குது, இந்த சைடு கொஞ்சம் திக்கா இருக்குது. அதனால நம்ம ஆப்போசிட் சைடுல வச்சு ஒட்டிக்கலாம். நம்ம குச்சி ஃபுல்லா ஃபெவிகால் தொடங்கிட்டோம். இப்படியே நம்ம ட்ரெயின் எடுத்து அப்படியே சுத்திக்கலாம். டைட்டா சுத்திட்டு வந்துக்கலாம் ஃபுல்லா. நம்ம வந்து இப்போ சுற்றி முடிச்சிட்டோம் ஃபுல்லாக. இந்த சைட்ல எல்லாம் நல்லா டைட்டாக சுற்றி இருக்கோம். சென்டரில் மட்டும் கொஞ்சம் லூஸாக சுற்றிட்டு மறுபடியும் சைடு வரல கொஞ்சம் நல்லா டைட்டாக சுற்றிட்டோம். நமக்கு இப்படி போட்டோம்னா குச்சி வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது. இல்லை நம்ம சிங்கிள் குச்சி வச்சு அப்படியே வச்சு கட்டினோம்னா சீக்கிரம் உடஞ்சிரும். உடையறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இந்த குச்சி வந்து ஸ்ட்ரைட்டாக ஒட்டிக்கலாம். அப்படியே இப்படி ஒட்டிக்கலாம். நம்ம இன்னொரு குச்சி எடுத்து வளைச்சு கட்ட போறோம், வில்லு மாதிரி கட்ட போறோம். கயிறு சுத்துற மாதிரியே இன்னொரு குச்சி எடுத்து சேம் லென்த்துக்கு எடுத்து கயிறு சுத்திக்கலாம். அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். நல்லா நூல் வச்சு சுத்திட்டோம். அப்படியே மேலே ஃபெவிகால் போட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து இது கரெக்டாக ஃபிக்ஸாக இருக்காது நம்ம ஒட்டிடுவோம். அப்பதான் கரெக்டாக நம்ம ஒட்ட முடியும், நகராம. இல்லை ஒட்டிக்குவோம், அப்பதான் குச்சி நகராம இருக்கும். நம்ம இந்த குச்சியை வில்லு மாதிரி வளைச்சு ஒட்டிக்குவோம். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம். நம்ம வந்து இன்னொரு பேப்பரை இதே சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அப்படியே இப்படி மேலே வச்சு ஒட்ட போகிறோம். ஒட்டினா நமக்கு பட்டை ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று முக்கியமான வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அது வந்து நம்ம பட்டத்துக்கு இன்னும் வால் ஒட்டணும். ஒட்டிட்டு சென்டரில் ஒட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் மேலே இந்த பேப்பர் வச்சு இப்படி பேப்பர் எடுத்துருக்கோம். நியூஸ் பேப்பர் எடுத்து நம்ம அடிச்சு வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம வாழை அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம வாழை நம்ம கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம
மேலே இன்னொரு பேப்பர் வச்சு அப்படியே கவர் பண்ணி விட்டு போகிறோம். அதுக்கப்புறம் நூல் கட்டிக்கலாம். நம்ம பட்டை எப்படி செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த நூல் கட்டுறதுல இருக்குது எப்படி பறக்கிறது, கரெக்டாக பறக்கிறது. அதனால் நம்ம இந்த சைட் ஃபுல்லாக ஃபெவிகால் போட்டுக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சு அப்படியே ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம பட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இந்த பட்டத்துக்கு நூல் போடுறது மட்டும் தான் பாக்கி இருக்கு. நம்ம பட்டத்தை எப்படி வேணா செய்யலாம், பட் நம்ம நூல் போடுறதுனா நம்ம எப்படி ஸ்டேபிளா பறக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பட்டத்துக்கு நூல் போடுறது தான் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம வில்லு மாதிரி கட் பண்ணிக்கிறோம்ல, இந்த சென்டர்ல இருந்து இது வரைக்கும் ஒரு மெஷர் பண்ணி ஒரு குச்சி எடுத்துக்கிறோம். இதனோட ஹாஃப் டிஸ்டன்ஸ்ல இருந்து நூல்ல மெஷர் பண்ணி இதனோட பாதி டிஸ்டன்ஸ் வர மாதிரி இந்த குச்சியை உடச்சு எடுத்துக்கிறோம். நூல் நம்ம கரெக்டாக போட்டால் தான் பேலன்ஸாக இருக்கும் பட்டம், இல்லைன்னா காற்றுக்கு சாஞ்சிடும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வர இடத்துல இந்த இடத்துல ஓட்ட போட்டு இங்கே நூலை கட்டிக்கிறோம். நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இது அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே லென்த்துக்கு இந்த சைட்லேருந்து இந்த சென்டரில் நம்ம வில்லு மாதிரி வளைச்சி வச்சிருந்த சென்டர்லேருந்து இதே மாதிரி இந்த சைடில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த குறிப்பிட்ட இந்த லென்த்துக்கு எடுத்து கட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம சென்டர்லேருந்து அதே மாதிரி இந்த மிடில் எடுத்து ஒரு நோட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு லென்த் விட்டு கட் பண்ணிக்கலாம். மூணு சைட் போட்டோம். அப்புறம் நம்ம இந்த சென்டரில் வில்லு மாதிரி வளைச்சிருக்கோம்ல, இந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இந்த இடத்துல ஒன்று போட்டுக்கிறோம். நம்ம விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு த்ரெட் எடுத்து இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெஷர் பண்ணி இங்கே ஒரு நாட் போட்டுக்கிறோம். இந்த நாட் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இதில் இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி இதில் கரெக்டாக ஹாஃப் வர மாதிரி கட்டிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும் நமக்கு. இதுலேருந்து அதே மாதிரி இந்த ஹாஃப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வர மாதிரி கட்டினா கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கயிறு கட்டி முடிச்சிட்டோம். இனி நம்ம இதே கயிறு நம்ம வெளியே போய் கட்டி பறக்கிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டவரத்துக்காக நம்ம இப்போ கிரவுண்டுக்கு வந்துட்டோம். பட்டவரத்துக்காக நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்துருக்கோம் ஹெல்ப்புக்கு. இப்போ விட்டு பார்த்தலாம். இப்போ காற்று அதிகமாக தான் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பட்டை இன்னைக்கு செம்மையாக பறந்துருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை விட மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிறேன். அன்டில் தட் சைனிங் அப் ஃப்ரம் பிரவீன். பாய் பாய்.